ஒரு கேள்வியோடு தொடங்கலாம். இன்றைய விமானங்களுக்கு முன்னாடியே பண்டைய மனிதர்கள் வானில் பறந்தார்களா? இந்திய புராணங்களில் ராவணன் வைத்திருந்ததாக சொல்லப்படும் புஷ்பக விமானம் வானில் பறந்தது. எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்தது. சிலர் சொல்வது போல் கண்டம் தாண்டியும் சென்றதாம். இது வெறும் கற்பனையா அல்லது ஒரு மறைக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் பதிவுதானா? இப்போ உலகத்தின் மறுபுறம் போகலாம். மாயன் நாகரிகம். மாயன்கள் வானியல் அறிவில் மேதைவர்கள். நட்சத்திரங்களின் நகர்வை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே துல்லியமாக கணக்கிட்டவர்கள். மாயன் கோவில்கள், பிரமிட்கள், காலண்டர்கள் இவையெல்லாம் இந்த மக்கள் சாதாரணமல்ல என்று சொல்லுகிறது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய மர்மம் ஆரம்பிக்குது. மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவில் சில மாயன் இடங்களில் உள்ள செதுக்கல்கள் மற்றும் சிற்பங்களில் வானில் பறக்கும் பொருட்கள் போல தெரியும் வடிவங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக பக்கால் என்ற மாயன் அரசரின் கல்லறை செதுக்கல். அதில் அவர் ஒரு இயந்திரத்தின் உள்ளே பைலட் போல அமர்ந்திருக்கிற மாதிரி தோன்றுகிறது என்று பலர் நம்புகிறார்கள். சிலர் இதை மாயன்கள் விமானம் ஓட்டினார்கள், இது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் என்று கூட சொல்கிறார்கள். மேலும் மாயன் பகுதிகளில் கிடைத்த சிறிய தங்க பொருட்கள் அவை இன்றைய ஏரோப்ளேன் வடிவத்தை அதிர்ச்சிகரமாக ஒத்திருக்கிறது. அந்த தங்க வடிவங்களை வைத்து சிலர் 3D மாடல் செய்து பறக்கவும் வைத்தார்கள். இதெல்லாம் பார்த்தா ஒரு கேள்வி வருதில்ல, மாயன்களுக்கு வானப்பயண அறிவு இருந்ததா? ராவணனின் புஷ்பக விமானமும் மாயன்களின் அறிவும் ஒரே உண்மையை சொல்றதா? உலகத்தின் வெவ்வேறு மூலைகளில் உள்ள இந்த 2 பண்டைய கலாச்சாரங்களும் வானத்தில் பறக்கும் சாதனங்கள் பற்றிய ஒரே மாதிரியான கருத்துக்களை கொண்டிருப்பது ஒரு தற்செயலா, அல்லது இது உலகளாவிய ஒரு மறைக்கப்பட்ட அறிவின் சான்றா? இந்த 2 புராணங்களும் மனிதனின் ஆகாய பயண கனவுகளின் பிரதிபலிப்புகளா? ஆனா இங்கதான் உண்மையை நேர்மையாக சொல்லணும். இதுவரை மாயன் நாகரிகத்தில் உண்மையான விமானம், லேண்டிங் ஸ்ட்ரிப், என்ஜின், மெட்டல் ரன்வே எதுவுமே தொல்பொருள் ஆய்வில் கண்டுபிடிக்கப்படவில்லை. பக்கால் கல்லறை செதுக்கல் கூட அறிவியல் ரீதியாக பார்த்தால் அது மரணம், மறுபிறவி, ஆன்ம பயணம் என்று மாயன் நம்பிக்கையை காட்டும் ஒரு கலை வடிவம்தான் என்று தொல்லியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த தங்க ஏரோப்ளேன் வடிவங்களும் பறவை, பூச்சி ஆன்மீக சின்னம் என்று விளக்கப்படுகின்றன. அப்போ இதெல்லாம் பொய்தானா? இல்ல, இது புராணம், கற்பனை மற்றும் மனித கற்பனையின் ஆழம். பண்டைய மனிதர்கள் வானத்தை பார்த்தார்கள், நட்சத்திரங்களை ஆராய்ந்தார்கள், பறக்க வேண்டும் என்று கனவு கண்டார்கள். அந்த கனவுகள் தான் புஷ்பக விமானமாகவும் மாயன் செதுக்கல்களாகவும் நமக்கு வந்திருக்கலாம். அது விமானம் இல்லை, ஆனா விமானத்துக்கான கனவு. கடைசியாக ஒரு கேள்வி, நம்ம வரலாறு முழுவதும் நமக்கு இன்னும் தெரியாத ரகசியங்கள் இருக்கா? இது புராணமா அல்லது மறைக்கப்பட்ட அறிவா? இந்த மர்மம் இன்னும் முடிவடையல. பார்ட் 2ல இன்னும் ஆழமா பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.